இடதுசாரிகளும் ரெண்டே 2 எம்எல்ஏ வச்சுக்கின்னு துணை முதல்வர் கொடுக்கணுமா? திருச்சி கிழக்கில் நிற்கணும். ஆனால் இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு தானே சார் வச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஆட்சியில் பங்கேற்கலாமா, அது இதுன்னு நானும் திமுக கூட்டணியில் தொடரலாமா? நானும் இந்த இது வரதுக்கு முன்னாடி போட்டு பார்த்தேன். இது பேசினேங்கிறாரு. சாயந்தரம் 5 மணி ஆகிடும் போல். அப்புறம் எல்லாருக்கும் பேட்டி கொடுத்து சிக்கலாகிடும்ட்டு நிறுத்திட்டேன். அவ்வளோ மெதுவாக பேசின்னு இருக்காரு. ஆனால் அவர் இந்தியா கூட்டணிலேருந்து திமுகவை வெளியேற்றி விட்டார்கள், இனி இது நாங்கள் என்ன முடிவெடுப்பது, இப்படி வரலாம் மாற்றிட்டார். பார்த்தீங்கன்னா 2 நாளில் எப்படி மாறுது பாருங்கள். அடுத்து ஒரே ஒரு டீம் தான் இருக்குது, ஐஓஎம்எல். அவங்க ஐயோன்னு போவாங்களா இல்லை இங்கே வருவாங்களா தெரியாது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வக்போர்டு சூப்பர் தலைவர் வந்துடுறான், அதாவது இதில் சிறுபான்மை அமைச்சர் வாங்கினா வரமாட்டாங்க. நான் பாருக்கு ஏற்கனவே வந்துட்டார் தெரியும்ல, மணியம்பாடி எம்எல்ஏ தூக்கிட்டாங்கல்ல. இப்போ அவருக்கு அமைச்சர் கொடுத்தா வரமா சொல்லுவார், 50% பிரியுது இல்லை, 2/3 விட 50% பெருசு இல்லை, வந்துடலாம்ல அந்த மாதிரி. அதனால் எப்படி வேணால் நடக்கும்.